சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த நாச்சியார், பாமாலை பாடி சொன்ன நாச்சியார். நாச்சியார் அப்படின்னு சொன்னாலே தாயார்னு தான் பொருள். நாச்சியார்னா தாயார். இது எங்கிருந்து இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது என்றால், ஆய்ச்சியார், ஆய்ச்சிமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோகுலத்தில் இருக்க ஆய்ச்சிமார்கள், அதில் நல்ல ஆய்ச்சிமார், நல்ல ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்றதுனால நாய்ச்சியார் என்ற பெயர் வந்திருக்கிறது. எல்லாமே புராணத்திலிருந்து வர்றது தான். புதுசாக நம்ம எதுவும் தமிழில் சொல்றதுனால தமிழில் புதுசாக ஒரு கடவுளை உருவாக்கிற முடியுமா என்ன? என்ன புராணத்தை விட்டு நம்ம விலகி போக முடியாது. ஆகையாலே இந்த நாச்சியார் அவளை போற்றும் விதமாக இந்த தனியன் ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. இதில் என்ன சொல்லப்படுவது என்றால், நாச்சியார் யாரை அடைய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாள், அந்த அடையக்கூடிய பகவானை போற்றும் விதமாக இந்த பாசுரத்திலே சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அப்படின்னு சொல்லி, நீ எப்படி பகவானை அடைஞ்சியோ அதுபோல நாமும் அடைகிறதுக்கு உண்டான வழியை சொல்ற நாச்சியார் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. நாடி நீ வேங்கடவர்க்கு விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நீ எப்படி அதை தவறாம எப்படி அதை பகவானை அடையக்கூடிய வழியை கடைபிடிச்சியோ அதே போல எங்களுக்கும் வழி நடத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிற மாதிரி இந்த தனியன் ஸ்லோகம் அமைஞ்சிருக்கிறது.